வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழக மின்சாரத்துறை அதாவது டிஎன்இபிக்கு இணைஞ்சிருக்கக்கூடிய டிஎன்இஆர்சி அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன்ல இருந்து நமது தமிழ்நாட்டிலிருந்து கிண்டி லொகேஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வும் கிடையாது, எந்த ஒரு கட்டணம் கிடையாது. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 12/5/2025 வந்து சொல்லியிருக்காங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் வெப்சைட் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் அதாவது டிஎன்இஆர்சின்னு வந்து சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து சொன்னா தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் வந்து பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி வச்சுட்டோம். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 22/4/2025 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. நமது தமிழ்நாட்டுல இருந்து கிண்டி லொகேஷன்ல இருந்து அனௌன்ஸ் பண்ண வந்திருக்குது. செக்ரட்டரி ஃபால்ஸுக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து கண்டிப்பா முடிச்சிருக்கணும். மினிமம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் வந்து 7 இயர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் லெவலாவது வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்தெந்த செக்டார்ல இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமலே இந்த போஸ்டிங் லெவல் 28க்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்கனால இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 1,23,100 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2,50,400 அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க. as per கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் ரூல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் வந்து சொல்லிருக்காங்க. அப் டு 58 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். ஒன்லி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவோம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து நடைபெறும் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா தி செக்ரட்டரி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் 4th floor சிட்கோ கார்பரேட் ஆபீஸ் பில்டிங், திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 6,32,000. இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிபிகேட், எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், லாஸ்ட் வந்து பேமெண்ட் அதாவது சம்பளம் வாங்கியது கூட அந்த சம்பள சர்டிபிகேட், நீங்க என்ன போஸ்டிங்ல இருந்தீங்களோ அதோடைய எக்ஸ்பென்ஸ் ரிலீவிங் லெட்டர், அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபா இருக்கட்டும், அதே மாதிரி பயோடேட்டா, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டேட்டட் என்ஓசி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், சோ இது எல்லாமே வந்து கண்டிப்பா இருக்கணும். போட்டோ வந்து கண்டிப்பா ஒட்டி இருந்திருக்கணும். சோ போய் சேர வேண்டிய கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 12/5/2025 வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த அண்டர்டேக்கிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இங்க வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க, உங்களோட நேம் வந்து கொடுத்துருங்க, எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபில் பண்ணி நம்ம சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி என்ஓசி சர்டிபிகேட் வாங்கி செல்ஃப் அட்டஸ்டேட்டட் வாங்கிட்டு 12/5/2025 உங்களோட அப்ளிகேஷன் போய் சேர்ற மாதிரி நீங்க வந்து அனுப்பணும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல நம்மள இங்க போன் நம்பர் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க, டேட்டா நீங்க போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க டிஎன்இபிக்கு படிச்சிட்டு இருக்கீங்களா, ஏஇ ஜெஏ டிஎஸ்எல் போஸ்டிங்க்கு தனித்தனி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஏன் நம்ம சொல்றோம்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மே 21 டிஎன்பிஎஸ்சில இருந்து வரக்கூடிய நான் இன்டர்வியூ போஸ்ட்ல வந்து வரும். சோ இப்ப இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்க படிச்சிட்டு இருக்கீங்கன்னா சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் பாடவாரியாக தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும், ரயில்வே துறை டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், பேங்கிங் செக்டர், எஸ்எஸ் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியலும் வந்து ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான காமன் வந்து பாத்தீங்கன்னா கணிதம் அதாவது மேத்ஸ், அதாவது வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கான மெட்டீரியலும் வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.